வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பைபிள்ல இருந்து ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். ஒரு எருசலேமில் ஒரு பெரிய கோவில் பஸ்கா பண்டிகை நடைபெற்று கொண்டு இருந்துச்சு. அப்போ வியாழன் அன்னைக்கு நைட்டு என்னன்னா ஏசப்பா கைது செய்யப்படும் எதிர்பார்த்த நேரத்தில் சாதாரணமாக ஒரு பஸ்கா பெருவிழா காலத்தில் வீடுகளில் எல்லா வீட்லேயும் பஸ்கா விருந்து நடைபெற்று கொண்டுருந்துச்சு. அப்போ இயேசுவும் அவங்களோட சீடர்களும் தங்கியிருந்த மேல் மாடியில் பஸ்கா விருந்து ஆயத்தமாக இருந்துச்சு. அப்போ யூதர்கள் என்ன பண்ணாங்க, நம்மை போல் தரையில் உட்காந்தியெல்லாம் அவங்க சாப்பிட மாட்டாங்க. யூதர்கள் படுத்து கொண்டு சாப்பிடுவாங்க, இல்லைன்னா பக்கவாட்டில் சாஞ்சிட்டு, இல்லைன்னா சாப்பாட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா கைகளை பாதங்களை நல்லா அலம்பிட்டு, அதாவது சுத்தம் பண்ணிவிட்டு கைகாலெலாம் நல்லா அலம்பிட்டு உள்ளே சாப்பிட உட்காருவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்றதுக்கு முன்னாடி பாதங்களை நல்லா கழுவிட்டு அவங்க, ஏன்னா அது அவங்க மத சட்டத்தில் சார்ந்த ஒரு ஒழுங்கு பஸ்கா இருந்தால் ஆயத்தமாக்கி கொண்டு இருந்தாங்க. அப்போ இயேசு வீட்டு சொந்தக்காரரோட கீழே பேசிகிட்டு இருந்தாங்க. ஏசப்பா பேசிகிட்டு இருக்கப்போ அப்போ ஏசப்பா வர்றாங்க. சாப்பிட வேண்டிய ஏசப்பா வந்தால் அவங்க எல்லாருமே அந்த விருந்தை சாப்பிட வேண்டியதான் ஒரு பாக்கியாக இருந்துச்சு. அப்போ அந்த நேரத்தில் சீடர்களுக்குள்ள ஒரு சின்ன தகராறு ஏற்படுது. யூத வழக்கப்படி விருந்து நடக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, பிரதான விருந்தாளில் ஒருவர் இருப்பார். அந்த விருந்தாளிக்கு வலது பக்கம் இடது பக்கமும் அமர்ந்து விருந்து சாப்பிட வருவாங்க. மற்ற விருந்தாளிகளை விட பெரியவர்களாக அவங்க மதிக்கப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க. இயேசு அந்த இடத்துல அப்பா பிரதான விருந்தாளியாக இருந்தாங்க. இயேசுவுக்கு இடப்பக்கமும் யார் வலப்பக்கம் யாருன்னு அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வருது. அந்த இடத்துல உட்கார்றதுக்கு தகுதி பெற்றவர் யாருன்னு ஒரு தகராறு அவங்களுக்குள்ள ஆரம்பிச்சிருக்கு. அப்போ அதில் என்ன சொல்கிறாங்க, நான் தான் வயதில் பெரியவன், எனக்கு தான் வலது பக்கம்னு பேதுரு சொல்கிறாரு. நம்ம கூட்டத்திலே நான் தான் கடைக்குட்டி, ஆனால் நான் தான் பெரிய எல்லாத்துலேயும் இளையவன், அப்போ நான் தான் அந்த இடது பக்கத்தில் உட்காரணும்னு சொல்லி யோவான் சொல்கிறாரு. அப்போ நம்ம கூட்டத்தின் பணப்பொறுப்பு என்னிடம்தான் இருக்குன்னு சொல்லி முதல்ல எனக்கு தான் அப்படின்னு யூதா சொல்கிறாரு. இப்படி ஆளாளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே தனக்குள்ளே முறுமுறுத்துட்டு எரிச்சல் பட்டு ஆர்கியூமெண்ட் நடந்துகிட்ருக்கு. அப்போ ஏதோ அடிதடி நடக்கிறது போல் ஒரு கூச்சல் சவுண்டு ஏற்படுது. அப்போ ஏசப்பா மேலறையிலேருந்து ஏசப்பா வர்றாங்க. மாடிப்படி ஏறி வர்றப்ப இவர்கள் போட்ட சத்தத்தை கேட்டு கூச்சலில் எல்லாத்துக்கும் அப்பா வராங்கன்னு பார்த்துட்டு குழப்பம் அடங்கியது. ஏசப்பா வராங்கன்ட்டு எல்லாரும் அமைதியாக நிசப்தமாக இருக்காங்க. அப்போ யாருமே ஏசப்பா வந்தோடனே எதுவுமே பேசலை, அமைதியாக இருக்காங்க. உள்ளறைக்கு இப்போ ஏசப்பா போனாங்க. அங்கே போயிட்டு அப்பா மேலங்கேயே கலட்டிட்டு சீடர்கள் ஒருவரை பார்த்து சீடர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இயேசு என்ன செய்கிறாருன்னு சொல்லி யாருக்குமே அவங்களுக்கு தெரியல. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு கேட்குறதுக்கு துணிவும் இல்லை, பயம். ஏசப்பா